ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இட்ஸ் சம்திங் நியூ. இந்த பிராண்ட் ஐ திங்க் ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஒன் பிராண்ட் வீடியோ அண்ட் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் இந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன். அது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் Guerlain. ஸோ Guerlainலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் திஸ் பிராண்ட் விச் இஸ் ஃபவுண்டேஷன். ஸோ Guerlain ஃபவுண்டேஷன் வந்து ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நீங்கள் போய் பாருங்கள். பார்க்கலன்னா ஐ வில் ட்ராப் இட் சம்வேர் ஹியர் ஆர் ஹியர் இந்த சைடில் எங்கே கார்ட்ஸ் நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் ஐ ஹவ் பாட் கன்சீலர் ஆஸ் வெல். ஸோ கன்சீலர் பற்றி நம்ம பார்ப்போம். இது ஏற்கனவே நான் போட்டனால ஐம் ஜஸ்ட் கோனா கோ வித் கன்சீலர். கன்சீலர் வந்து இதுதான். ஸோ இதுதான் Guerlain கன்சீலர். ஸோ திஸ் இஸ் த பேக்கேஜிங் ஆஃப் த கன்சீலர். சேம் பேஜில் வந்து கோல்டில் வந்து தே ஹவ் கிவன் இட்ஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ். ஓகே, திஸ் இஸ் த பேக்கேஜிங். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவு த ப்ராடக்ட் லுக்ஸ். சேம் திங், ஒரு மினி ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கன்சீலரில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஹவு த கன்சீலர் லுக்ஸ். இந்த கேப் பேக்கேஜிங் வந்து இட்ஸ் லைக் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இட்ஸ் ரியலி ஸ்டன்னிங்கான ஒரு அந்த சிம்பிள் வச்சு அழகா சம்திங் எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா லக்ஸ் ஃபீல் கொடுக்குது. அண்ட் தென் கிளாஸ் பாட்டில். இது நல்லா யூ கேன் see the weight of the ப்ராடக்ட். கன்சீலர் வந்து கன்சீலர் என்ன ஷேட் நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4.5N. அதுதான் நான் வாங்கியிருக்கேன். உள்ளே ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டோஃபட் அப்ளிகேட்டர் இருக்குது. இது கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இது இருக்குது. இட் கம்ஸ் லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் டோஃபிட் அப்ளிகேட்டர். அண்ட் தென் நீங்கள் ஏதோ ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கிறதுனால கம்மியான ப்ராடக்ட் வருது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றியான ஷேட் டிஃப்ரென்ஸ்லாம் நான் வந்து டெமோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த Guerlain ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து நைக்காவில் தான் வாங்கியிருந்தேன். எக்ஸப்ட் ஒன், அது மட்டும் நான் யூகேலேருந்து நான் இன்சஸ் மூலயமா வாங்கியிருக்கேன். அது நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ இந்த கன்சீலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5550 rupees. இட்ஸ் அ லக்ஸுரி கேட்டகரி இந்த Guerlainன்றது. எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் லக்ஸுரின்றதுனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும். ஓகே, 5550 rupees. 18 ஷேட்ஸ் இருக்குது. நான் வந்து 4.5N வாங்கியிருந்தேன். W இருக்கா? Wவும் இருக்கு. ஐ டென்ட் கெட் W. நான் வந்து Wவும் வாங்கியிருக்கலாம். ஐ ஃபெல்ட் அந்த ஸ்வாச்சஸில் வந்து W seems to be லைட்டராக இருந்துச்சு. அண்ட் தென் ஆல்வேஸ் வார்ம் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் கொஞ்சம் கோல்டனியாக எல்லோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. தட்ஸ் வை ஐ வென்ட் வித் 4.5N. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூட்ரல். அது எனக்கு கொஞ்சம் சூட் ஆகும். கூல் டோன் தான் எனக்கு சூட் ஆகாது. நியூட்ரல் ஆர் வார்ம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு வந்து மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஐ வென்ட் வித் 4.5N. யா, ஸோ 4.5Nக்கும் என்னோட ஃபவுண்டேஷன் ஷேடுக்கும் நான் ஒரு ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் வந்து கன்சீலரும் வாங்கியிருக்கேன். ஐ வாண்ட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் டூ ஷேட்ஸ். ஸோ நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் 4N. ஓகே, ஸோ திஸ் இஸ் 4N. ஓகே, நியூட்ரல் தான் நான் வாங்கியிருக்கேன், வார்ம் வாங்கலை. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஐ பாட் இட் இந்த ஷேட் 4.5N. ஒரு 0.5 வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். மேபி அது கூட எனக்கு நல்லா இருக்கலாம், இல்லை டார்க்காக கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் 4.5N. சும்மா நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். மேபி 4.5N கூட எனக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கலாம். அதுக்காக திஸ் இஸ் பிளெண்ட் ஆயிடுச்சு. தெரியல. ஓகே,
ஸோ தட் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஐ திங்க் இது இன்னும் நல்லா ஸ்கின் லைக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். 4.5 இந்த ஷேடு. இது கொஞ்சம் கவரேஜ் லைக் இன்னொரு பிரைட்டர் ஷேட் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் லைக் இங்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே எனக்கு வரும்போது ஐ கேன் சி சம் டிஃப்ரென்ஸ் இன் மை ஸ்கின் டோன்ல எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு. யூ கேன் ரியலி சி த ஷேட் டிஃப்ரென்ஸ் ஓவர் ஹியர். அதனால ஐ திங்க் மோஸ்ட்லா நீங்க கலர் கரெக்ட் பண்ணீங்க எங்கேயாவது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் யூ ஓன்ட் சி லைக் திஸ் மச் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் எனிவேஸ் நம்ம வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணும்போது இந்த ஷேட் பர்ஃபெக்டா இருக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ குட். 4 பாயிண்ட் இஸ் ஆல்சோ குட். மேபி ஒன்ஸ் வந்து 4 வந்து எனக்கு தீர்ந்தோடனே மேபி ஐ வில் ட்ரை டு பை 4.5 ஆல்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் வரும்போது 4.5 நான் வாங்குறேன். வாங்கிட்டு ஐ வில் ட்ரை ஃபார் யூ கைஸ். ஸோ தட் ஓகே எஸ் எனிவேஸ் வந்து இது கன்சிலர் இது வந்து ஃபவுண்டேஷன் there is a lot of மேபி ஃபார்முலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ரெண்டுமே டெரகோட்டான்றதுனால ஐ தாட் இட் பி மோஸ்ட் சிமிலரா இருக்கும். கன்சிலர் வந்து மேபி நிறைய இருக்க வாய்ப்பு உண்டு. பார்க்கலாம் என்ன இதுன்னு. ஸோ ஜஸ்ட் ஸ்வாட்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் 4.5 வந்து ஸோ நேச்சுரலாக இருக்குது. 4.5N 4N வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் பிரைட்டாக இருக்கு. அண்ட் தென் அரௌண்ட் த பிக்மெண்டேஷன் ஏரியாவில் யூ கேன் ரியலி சி சம் லிட்டில் பிட் லைட்டாக கிரேனஸ் இருக்க மாதிரி தெரியுது. பிகாஸ் ஆஃப் த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அங்கே டார்க்காக இருக்கிறதுனால கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ தட் வாட் ஐ வாண்ட் டு சே. கான்டாக்டிங்லாம் பண்ணீங்கன்னா யூ கேன் மேட்ச் திஸ் ஷேட் டு யூ ஆல் ஓவர் த ஃபேஸ் சொல்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ விதவுட் ஃபர்தர் டு நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா I'm gonna apply the foundation on my center of my face so that lighter ஆகும்ல அந்த ஃபேஸ் எனக்கு. ஓகே since I have good shade matchன்றதுனால கன்சீலர்ல இஸ் வெரி நைஸ். இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இட்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் ஃபினிஷ் மாதிரி தான் தெரியும். லைட்டாக இருக்கும், போட்ட மாதிரியே தெரியாது. அண்ட் தென் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், சாஃப்ட் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். செக் been a long time. Matte foundation actually. This is a matte foundation. So நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். You know I like matte finish foundations for me because இங்க இந்தியால மேட் ஃபினிஷ் தான் எனக்கு செட் ஆகும். மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் ஸோ என்னோட கன்சிலர் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நல்லா என் ஸ்கின் டோனாக இருந்ததுனால ஐம் கோனா யூஸ் இட் ஆன் மை அண்டர் ஐஸ் வித்வுட் ஆடிங் எனி ஃபவுண்டேஷன். ஓகே ஸோ தட் கவர்ஸ் இட் அப். ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கெல்லாம் நான் கவர் பண்ணலை. ஸோ இங்கெல்லாம் என் ஸ்கின் டோன் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ ஐம் ஆடிங் கன்சீலர் வந்து சும்மா லைட்டாக. I'm just taking some other brush. So makeup artistry வந்து people always do this. இந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஏன்னா ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்கின் டோன் மோஸ்ட்லி இருக்காது. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ் ஸ்கின் கலர்ஸ் இருக்கும் ஆக்சுவலி ஒரு ஃபேஸில் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிக்கிட்ட டார்க்காக இருக்குல்ல. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் கலர் ஆஃப் ஸ்கின். ஒவ்வொரு லிட்ரலி எனக்கு இப்போ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே கைஸ் ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணியாச்சு. ஐஸில் பெண்டிங் இருக்குல்ல. ஸோ ஐஸ்லையும் நான் கன்சிலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆஸ் அ பேஸா.
Same brush. Is as well. இன்னும் கொஞ்சம் இங்க கவரேஜ் வேணும். So I'm just gonna apply more over here a little bit. This is nice. So full face of base பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி 4.5 இட்ஸ் ரியலி நைஸ். கிட்ட என் ஸ்கின் டோன் மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க என்னோட ஷீட் மேட்சா இருந்தா ஐ திங்க் யூ ஷுட் கோ வித் 4.5N. அதை நீங்க போகலாம். 4N வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் 4N. இட் இஸ் நைஸ். லிட்டில் பிட் பிரைட்டா தான் இருக்க மாதிரி தோணுது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4.5Nல ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு 4Nல வந்து கன்சிலர் வாங்கினீங்கன்னா ஸோ தட் யூ கேன் பிரைட்டன் பண்ண மாதிரி இருக்கும், பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி குட் மேட்ச்னு நான் சொல்றேன். எனக்கு 4N வந்து காலியானோடனே ஐ திங்க் ஐ வில் கோ வித் 4.5N. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 4.5N இட் இஸ் ரியலி நைஸ் மேட்ச் ஃபார் மீ. நேச்சுரலாக என்னோட ஷேட் மேட்ச் மாதிரி இருக்கு. 4Nனும் நல்லா தான் இருக்குது. பட் என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியாவில் வந்து கவர் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் கோனா ஷோ அப், கொஞ்சம் கிரே அவுட் ஆன மாதிரி இட் ஷோ. ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. மற்றபடி உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இல்லை அப்படின்னா 4N இட்ஸ் ரியலி நைஸ் ஷேட் மேட்ச்னு நான் சொல்லுவேன். மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கெட் 4.5N ஃபவுண்டேஷன்லாம் வாங்கினா மேபி ஐ கேன் மேட்ச் அப்னு நினைக்கிறேன். ஸ்கின் டோனுக்கு நல்லா பெஸ்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ ஏன்னா இது வரைக்கும் நான் என்கிட்ட வேறு ஷேட் இல்லாததால ஐ குடன் டெல் த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஷேட் இருக்கிறதால ஐ கேன் டெல் சம் டிஃப்ரென்ஸ் வித் தோஸ் 2 ஷேட்ஸ். ஓகேவா? இந்த கன்சீலர் வந்து எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஷேட்ஸ் இருக்கு. இதோட ப்ரைஸ் இஸ் 4050 rupees. ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம் பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கன்சீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் லாங் லாஸ்டிங் பவர் ஆஃப் லிக்விட் கன்சீலர் அண்ட் பிளரிங் ரேடியன்ஸ் ஆஃப் அ கரெக்டிவ் பவுடர் formulated with 95% of ingredients in natural origin. Okay, so இது வந்து easily buildable coverage addition to an ultra fusion result. Comfortable இருக்கும், soft sensory texture, ensures 24 hours of hydration and 24 hours of optimal hold thanks to its transfer free technology. Oh, so it's a natural origin long lasting okay, so these are basically so 24 hours of hold கொடுக்குன்னு போட்டுருக்கு and transfer free போட்டுருக்கு. This is a matte concealer and matte foundation guys, so that இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா வந்து மேட் ஃபவுண்டேஷன் ஆல்வேஸ் ஸ்டேஸ் போட். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு நான் இதை போட்டுட்டு ஃபுல் ஃபேஸ் முடிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் போட்ட ஃபீலே இல்லை. அவ்வளோ ஸ்கின்னாக மர்ஜ் ஆன மாதிரி ஃபீல். ஸ்வெட்டும் ஆகலை, அப்படி ஸ்டே ஆகியிருக்கு இது வரைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து சென்டர் ஆஃப் ஃபேஸ் ஸ்வெட் ஆகிடும். இப்போ எனக்கு எதுவும் ஆகலை. ஐ திங்க் திஸ் வில் ஸ்டே அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 hours ஸ்டே ஆகும்னு நினைக்கிறேன். 24 hours நான் டெஸ்ட் பண்ண முடியாது. மேபி இஃப் யூ வாண்ட் மீ டு டெஸ்ட் ஐ வில் டெஸ்ட் அண்ட் ஷோ. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் டெஸ்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள், ஐ வில் டூ அ டெஸ்ட். ஸோ டெஸ்டிங் வீடியோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் பண்ணுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே போய் பண்ணுறேன். ஓகே, யா. ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் கன்சீலர். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐஷேடோ வந்து நிறைய நைக்காவில் இருக்குது. ஐ ஹாவ் காட் சம். ஸோ இன்னைக்கு இந்த லுக்குக்கு நான் என்ன ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெஜஸ்டிக் ரோஸ். இதுதான் வந்து அந்த ஐஷேடோ பேலட் இப்படி தான் இருக்கும். ஸோ குர்லான்லேருந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் குவாட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோல்ட் பேக்கேஜிங்கில் இருக்குது, குர்லான் சிம்பிள் இங்கே இருக்குது. இட் இஸ் சீரியஸ்லி லக்ஸ் ஃபீல் கொடுக்குது. உள்ளே ஓப்பன் பண்ண உடனே யூ கேன் சி ஒரு பிக் மிரர் இருக்கு. அண்ட் தென் தே ஹாவ் கிவன் 4 ஐ ஷேடோஸ். கீழே வந்து ப்ரஷ்க்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ்.
ப்ரஷ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரஷ் தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நல்லா இருக்காது ப்ரஷஸ், நான் பார்த்துருக்கேன். இது நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ப்ரஷ்ஷு. ஓகே, ஸோ இது ஒரு எண்ட் ஆஃப் த ப்ரஷ்ஷு. ஒரு பாயிண்டி ஸ்டஃப் ஒன்று இருக்குது, அண்ட் தென் ஃப்ளஃபியான ஒரு ஸ்டஃப் இங்கே இருக்குது. அதே சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டேப்பர்டு அப்ளிகேட்டர் ப்ரஷ். இது வந்து இந்த மெட்டாலிக்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஹேண்டி. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து வித்தவுட் ஃபர்தர் இந்த ஐஷேடோ பேலட் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து மெஜஸ்டிக் ரோஸு, பட் நைக்காலேயும் மெஜஸ்டிக் ரோஸ் இருக்குது. பட் அதோட பிக்சர்ஸ் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் த ரைட் பிக்சர். நீங்கள் கமெண்ட்ஸில் போனீங்க, ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரைட் பிக்சர் ஆஃப் த ஐ ஷேடோ. இப்போ நான் காமிச்சது தான் மெஜஸ்டிக் ரோஸ். ஓகே ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் நம்ம இப்போ ஸ்வாட்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். 4 ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு ஷேட் நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? ஐ திங்க் ஷேட் நேம்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஷேடு. ஒரு ப்ரௌன் பார்த்தோம்ல, ஸோ அதுதான் இது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சாட்டனான ஷேட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ரோஸ், டார்க் ப்ளம்மியான ஒரு ஷேட், கைண்ட் ஆஃப் மேட் ஃபினிஷ் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஷேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேர்லி எஃபெக்டான ஒரு ஸ்பார்க்லிங் ஐ ஷேடோ. Last one is this one. This is metallic மாதிரி தெரியுது, pink, நல்ல ஒரு pink shade. So these are the 4 shades. Very stunning. இந்த ஐஷேடோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் Guerlain Ombre G ஐஷேடோ 530 Majestic Rose. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8,200 rupees. யா, இட் இஸ் seriously expensive. 8,000 rupees. I think YSL ஓட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். This is an expensive eyeshadow palette guys. 8,000 rupees வந்து I am not sure Tom Fordலாம் இங்கே வந்து ஒரு 10K ஆவது வரும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குவாட்ஸ்லாம் இருக்குது, அதுவும் 10K வரும். Guerlain is like லக்ஸுரியான ஒரு பியூட்டி பிராண்ட் தான். யூ கேன் see it already. இது வந்து 8,200 rupees. Compared to YSL வந்து 7,600 rupees. Same quad. I don't know the quality differ ஆகும். And then formulas, everything matters. This is kind of expensive. So Guerlainல எல்லா ஐஷேடோ பேலட்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா I have never seen Guerlainலேருந்து ஒரு ஆஃபர் வந்து நான் பார்த்ததே இல்லை. மேபி இஃப் யூ ஆர் ப்ரோ மெம்பர்னா யூ கேன் கெட் அட்லீஸ்ட் 10% ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ Guerlainல வந்து ஆஃபர் வரது ரொம்ப கம்மி, சான்சஸ் ரொம்ப கம்மி. தட்ஸ் வை இட் இஸ் லைக் தட். ஏன்னா அது ஒரு லக்ஸுரி பிராண்ட்னால. ஐ திங்க் யூ கேன் சி ஆல்ரெடி YSLலையும் அப்படி தான். YSL சில இந்த மாதிரி ஜிவான்ஷி அந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா யூ நெவர் சி ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் கிடைக்கும். ஐ நோ திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் அண்ட் லக்ஸுரி கேட்டகரி. உங்களுக்கு Guerlainோட ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி யூ கேன் கெட் இட் கைஸ் இஃப் கேன் அஃபோர்ட் மீன்ஸ். ஓகே யா, இப்போ வந்து இந்த ஐஷேடோ ஸ்வாட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இந்த ஐஷேடோ பற்றி நான் ஜஸ்ட் ஒரு என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Guerlain வெப்சைட்டில் இது ஆம்ரே ஜீன்ற ஒரு கேட்டகரியில் வர ஐஷேடோ குவாட்ஸு. ஐ திங்க் 1 2 3 4 5 6 7 8 ஐஷேடோ குவாட்ஸ் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இது ஒன்று இருக்குது இப்போது, மெஜஸ்டிக் ரோஸ். திஸ் இஸ் இந்த ஷேட்ஸ் ஆஃப் பிங்க், ப்ளம் அண்ட் ப்ரௌன் ஷேட்ஸ் கேட்டகரியில் வருது. ஓகே, ஐ திங்க் யூஎஸில் திஸ் இஸ் $85. அங்கேயுமே இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. இது டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இட்ஸ் அ மல்டி எஃபெக்ட் ஐஷேடோஸ். Ombre G eyeshadow quad have an exceptional dark talc-free texture made up of intense pigments for a long-lasting color, offering unparalleled depth. True gems of nature. The Ombre G adorn the eyes with 4 different finishes: an intense satin, a deep matte, a luminous metallic finish, and a radiant pearl. ஸோ இதுதான் அந்த ஃபினிஷஸ் நான் சொன்னேன்ல. இது 4 ஃபினிஷஸில் எல்லா ஐஷேடோ பேலட்டும் கொடுத்துருக்காங்க போல். தட்ஸ் வை தே ஹவ் கிவன் இட்ஸ் அ காமனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, Violet Guerlain, creative director of the makeup,
has imagined a generous and balanced palette which allow you to play with shades, textures, and finishes, creating a host of effects to an endless transform your eyes both day and night. Okay. ஸோ டே அண்ட் நைட் பண்ணுறதுக்காக தே ஹாவ் கிவன் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லா ஐஷேடோ பேலட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேட் ஃபார்மில் வந்து டீப்பாக தான் இருக்கும். ஒரு ரேடியன்ட் பேர்ல் கொடுத்துருக்காங்க, ஒரு லூமினஸ் மெட்டாலிக் ஃபினிஷ் அண்ட் இன்டென்ஸ் சாட்டின். ஸோ இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பேலட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் இன்டென்ஸான ஒரு மெட்டாலிக் நான் சொல்லுவேன். இன்டென்ஸ் சாட்டன். ஓகே, திஸ் இஸ் இன்டென்ஸ் சாட்டன். பக்கத்தில் இருக்கிற இட்ஸ் மேட். ஓகே, மேட் ஐ ஷேடோ. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லூமினஸான மெட்டாலிக் ஃபினிஷு. நெக்ஸ்ட் வந்து ரேடியன்ட் பேர்ல். ஸோ தட்ஸ் ஹவ் தே ஹேவ் கிவன். இதே மாதிரி தான் எல்லா பேலட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, யா. ஸோ அதான் கைஸ், படிச்சுட்டே போகலாம். அவங்க வெப்சைட் பயங்கரமாக நல்லா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இட் இஸ் ரியலி நைஸ் ஆஃப் தெம் டு கிவ் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். சின்ஸ் இட்ஸ் அ லக்ஸரி பிராண்ட், தே ஹவ் கிவன் அ ரியலி நைஸ் description and explanation about the eyeshadow palette. Yeah, okay. I have created this look with this eyeshadow palette. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சட்டிலாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து அந்த வெப்சைட்லேயே இருந்துச்சு guys. இந்த பர்டிகுலர் ஐஷேடோவுக்கு தே ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் லுக்ஸ். ஒவ்வொரு ஐஷேடோ பேலட்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க பண்ணியிருந்த அதே லுக்கு தான் ஐ ஹவ் ட்ரைட் இட் ஆன் மை செல்ஃப். ஐ ரியலி லவ்ட் இட். ஸோ இந்த மாதிரி சடலாக சிம்பிளாக சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நானான்னு எனக்கே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ யா, ஓகே. ஸோ இதை பற்றின ஒரு டெமோ இப்போ போய் பார்க்கலாம். இந்த டீப் ரோஸ் இருக்குல்ல, அதை தான் நான் ஃபஸ்ட்டு பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து I'm go with this pink. இந்த பிங்க் ஷேட் இருக்குல்ல, இந்த மெட்டாலிக் ஷேட் எடுத்து ஓகே guys, ஸோ ஐஷேடோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் மஸ்காராஸ் ஐலைனர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் வந்து பார்க்குறேன். ஹே guys, ஸோ ஐஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சி மஸ்காராஸ் அண்ட் ஐலைனர்ஸ் கொடுத்தோன்னே இட் கேவ் அ ஃபுல் லுக். அண்ட் ஆல்சோ ஐ செட் மை ஃபேஸ் வித் பவுடர், லூஸ் பவுடர்ஸ் செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்கிட்ட லூஸ் பவுடர்ஸ் வந்து கர்லான்லேருந்து கிடையாது. ஸோ ஐ குடன்ட் டூ எனிதிங் அபவுட் இட், சாரி. ஓகே, ஸோ இந்த ஐஷேடோ கூட தே ஹேவ் கிவன் திஸ். ஸோ இது வந்து ஒரு வெல்வெட் பவுச் மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், ஐஷேடோ பேலட் இந்த பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம். யூ கேன் கீப் இட் சேஃப்லி. யூ கேன் கீப் இட் சேஃப்லி இன் திஸ் பவுச். நல்ல ஒரு லக்ஸ் ஃபீல் கொடுக்குது இந்த பவுச். ஆக்சுவலி நல்ல ஒரு வெல்வெட் பவுச். அண்ட் தென் கர்லான்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. ஓகே, கைண்ட் ஆஃப் ஒரு ஹேரியாக தெரியும். பிகாஸ் நல்லா இன்னும் வெல்வெட்னா லைட்டாக யூ கேன் சி த ஹேரி ஸ்டஃப் ஹியர். ஸோ அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு பிளாக் வெல்வெட் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரியலி நைஸ் ஆஃப் தம். பிடிக்கவே நல்லா அழகாக இருக்குது. ஓகே, ப்ரான்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரான்சரோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது guys. இட்ஸ் ரியலி ஸ்டன்னிங்கில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் ப்ரான்சர். பார்த்தீங்களா நேம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இட்ஸ் ரியலி ஸ்டன்னிங் பேக்கேஜிங். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா யூ கேன் see the product. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஐ ஹவ் bought guys. இதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் யூ கேன் see the gold reflexes now. கொஞ்சம் இதாகிடுச்சு, டல்லாகிடுச்சு. நான் என்ன ஷேட் வாங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 05 டீப் வார்ம். ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் ஷேட் நினைக்கிறேன். அந்த கலெக்ஷன்லேயே இதான் லாஸ்ட் ஷேட்னு நினைக்கிறேன். ஐ வாண்டட் டு ஹேவ் அ வார்ம் ஷேட்ன்றதுனால ஐ வென்ட் வித் திஸ் ஒன்.
நான் அப்ளை பண்ணியிருக்கேன். யூ கேன் see it here. சட்டலா இருக்கு. இது பத்தின ஓகே. நம்ம நைகா வெப்சைட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ₹5,800. டோட்டலா 5 ஷேட்ஸ் இருக்கு. நான் 5த் ஷேட் தான் வாங்கியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். Guerlain is offering a reinvented sun-kissed glow with a terracotta light, the new natural healthy glow powder. This light powder features a unique blend of sun-kissed tones enhanced with vibrant colors to reveal a radiant, healthy-looking glow for every skin tone. With 96% natural derived ingredients, including the shimmer, its texture instantly fuses with skin to provide a fresh, lively, healthy glow finish. Infused with natural origin Moroccan flower honey, known for its moisturizing properties, its formula maintains skin hydration for long-lasting comfort. Yeah, okay. நிறைய கொடுத்துருக்காங்க. 3 இன்டென்சிட்டிஸில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. லைட், மீடியம், டீப். ஈச் ஆஸ் அவைலபிள் இன் 2 அண்டர்டோன்ஸ், கூல் அண்ட் வார்ம். 6 ஷேட்ஸ் இருக்குது. 3 கேட்டகரிஸில் இருக்குது. லைட், மீடியம் அண்ட் டீப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலும் கூல் டோன் அண்ட் வார்ம் டோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூல் டோன் வந்து ஒரு பிங்க் ரோஸ் பேஸ்டான ஒரு இதில் வருது. வார்ம் டோன் போது ஒரு பீச் அண்ட் ஆரஞ்சு பேஸ்டான ஒரு டோனில் வந்து வார்ம் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து வார்ம் டோன் தான் வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் த லாஸ்ட் ஷேட் 05. திஸ் இஸ் டீப் வித் ஆரஞ்ச் ஆர் வாட் டு சே கோரல் ஷேட் இன் இட். அண்ட் தென் கோல்ட் ஃப்ளெக்ஸும் அங்கங்கே இருக்குது. யூ கேன் see some gold shapes around there. Okay, bronzer. ஸோ bronzer என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெரக்கோட்டாலேருந்து இந்த ப்ரான்சர் தான் என்கிட்ட இருக்குது. திஸ் இஸ் த ப்ரான்சர். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. உள்ள பார்க்கலாம். This is the bronzer I bought. This is in the shade 5. இது வந்து இந்த பர்டிகுலர் bronzer பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்திருக்கு. வார்மாகவும் இருக்குது, ஆரஞ்ச் ப்ளஷ் உள்ள கலர் மாதிரியும் இருக்குது, அண்ட் தென் பிங்க் கலர் ப்ளஷ் உள்ள ப்ரான்சஸும் இருக்குது. ஐ பாட் திஸ் ஒன். எனக்கு என்னமோ ப்ரான்சஸ் வந்து வார்மாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் ஐ பாட் திஸ் ஒன். ஓகே, ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இட்ஸ் கோனா ஸ்வால் இன் திஸ். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. நல்லாவே பாய்ட்டு எடுத்துட்டேன். It's going to dust it. Hope this shows on my skin tone. Okay. தெரியல. I'm just gonna do it here. I think you can see a little bit nicer. Gonna take more. I think லைட்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். What do you guys think? லைட்டா இங்க ஏதோ பண்ண மாதிரி இருக்குல்ல. This is very light coverage போல. Add more. Give some depth. Let me do this side as well. நல்லா ஸ்வால் பண்ணிருக்கேன். லைட்டா ஏதோ ஆட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஆரஞ்சு நல்லா தெரியுதுன்னு. ஓகே, ஸோ லைட்டாக தான் வந்து ஐ கேன் ஃபீல் ஆன் த ஸ்கின். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பே ஆஃப் இல்லை. ஐ திங்க் வி ஹேவ் டு கீப் ஆன் ஆடிங் நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஐம் ஜஸ்ட் கோனா டூ த ஸ்வால். ஓகே, தெரியுதா? ஓகே,
ஓகே, ஸோ நான் க்ளோஸராக பார்க்கும்போது ஐ கேன் see the gold particles on my skin இங்க. இந்த பர்ட்டிகுலர் ப்ரான்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ கேன் see different shades of bronzing shades கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் தென் கோல்டில் கொஞ்சம் அங்கங்கே ஏதோ இருக்கு. ஐ திங்க் இந்த blush கலரும் கொஞ்சம் லூமினஸ் மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் அ லூமினஸ் ப்ரான்சர்னு நினைக்கிறேன். ஐ see lot of அந்த லூமினாசிட்டி தெரியுது. ஸோ அதனால அந்த ப்ரான்சரோட கலர் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஐ ஃபீல். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு மை ஸ்கின் டோன் சொல்லுவேன். ஒரு லைட்டாக ஐ கேன் see something over here. இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ் கொடுத்துருக்கலான்னு தோணுது. என் ஸ்கின் டோனுக்கே கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி ஐ கேன் ட்ரை இட் நவ் as well. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகுது guys. இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் ஒன்லி பர்டிகுலர் ஒன். மேபி ஐ வில் ட்ரை தட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அந்த ப்ரான்சர் ஷேட் மட்டும் நான் ஐ வில் ட்ரை டு டேக் இட். ஸோ தட் ப்ரான்சர் ஷேட் மட்டும் எடுத்திருக்கேன். லைட்டாக ப்ரான்ஸ்ட் அப் ஆகுற மாதிரி தெரியுது, பட் ரொம்ப இன்டென்ஸாக எனக்கு தெரியல. லைட்டாக இங்கே எதுவும் போடுற மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு? சரி, லைட்டாக அப்படி எதுவும் தெரியுது இல்லையா? எனக்கும் லைட்டாக ஐ கேன் see it. ஓகே, ஸோ இந்த ஷேட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட டீப்பாக இருக்கிறவங்க இதை வாங்குறது வந்து இட்ஸ் நாட் த பாயிண்டே இல்லை, பிகாஸ் அது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வெறும் ப்ரான்சர் மட்டும் இருக்குது, அதுவும் 05 அதுலேயும் இருக்குது. ஐ திங்க் தட் வில் ஆல்சோ பி சேம் திங் லைக் திஸ் நினைக்கிறேன். இதே ஷேடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ வாஸ் இன்டென்ட் டு பை தட் ஒன், பட் எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் வித் திஸ் ஒன். இது நல்லா இருக்குது கைஸ், இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து நிறைய ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பிளஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இது மட்டும் நீங்கள் தனியாக போட்டாவே யூ வில் see the glow. ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ, மேபி சன்கிளிஸ்ட்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சன்கிளிஸ்ட் க்ளோ இருக்கும். பட் ப்ரான்சர் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அதில் அந்த கலரில் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது. மற்றபடி யூ கேன் see some glow and warmth from this product. ஓகே, ப்ரான்சரோட ஷேட் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதுதான் இந்த ப்ராடக்டில் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு நான் க்ளோஸராக காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். தெரியுதா உங்களுக்கு? நிறையா லைக் அந்த பீச் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளஷ் மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ரான்சர் ஷேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கோல்டு கலரில் அங்கங்கே ஒரு ஷேட்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு பிங்க் பேஸ்ட் ஆர் பீச் பேஸ்ட் கூல் டோன் பேஸ்டான ஒரு கலர் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் பட் இது ஒரு சாட்டன் ஃபினிஷ் மாதிரி தான் தெரியுது. நல்லா ஒரு க்ளோ கொடுக்குது. ஓகே, ப்ரான்சர் மட்டும்தான் மேட் மாதிரி தெரியுது. யா, பட் வந்து ஐ சே நல்லா ஒரு க்ளோவான ஒரு ப்ரான்சர் தான் இது. ஆக்சுவலி என் ஷேட் இருக்க ரெஃபரன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் ஐ திங்க் யூ ஷுட் அவாய்ட் இட், பிகாஸ் ஷேட் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. மேபி என்னோட 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கவங்களுக்கு they can pull it off, பிகாஸ் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் என் ஷேட் இருக்கவங்க, என் ஷேடுக்கு அப்புறம் இருக்கவங்கலாம் 05 வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லாத போது நீங்கள் அதுக்கு அடுத்து எந்த ஷேடும் இல்லை. ஸோ அதனால வேஸ்ட் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு. ப்ரான்சரும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் கெஸ்ஸிங் இட். ஸோ பிகாஸ் இதில் கொடுத்துருக்கிறது தானே அதுலேயும் கொடுத்துருப்பாங்க மெயின் ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். யா, ப்ரான்சர் இஸ் கைண்ட் ஆஃப் நோ. அது ஒன்று தான் ஒரு குறையாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ அந்த ஷேட், அந்த பர்டிகுலர் ப்ரான்சிங் ஷேட் மட்டும் they have given லிட்டில் பிட் டார்க்கராக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இட்ஸ் நல்லா ஷோ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வெறும் சட்டலாக ஷோ ஆகுது. ஐ ஹாவ் டு இன்டென்சிஃபை இட். நல்லா இன்டென்சிஃபை பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அது நல்லா ஷோ ஆகுது. மொத்தமாக நம்ம இந்த பேக்கேஜிங்கில் இருக்கும் போது நம்ம எப்பயுமே மொத்தமாக ஸ்வெல் பண்ணி எடுப்போம். பர்டிகுலர் இது மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம்ல. ஸோ அதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் நோ ஃபார் மீ. மேபி அந்த வெறும் பிளெயினான ப்ரான்சர் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரான்சர் நான் இங்கே பிக்சர் போடுறேன்.
ஸோ நீங்கள் அந்த ப்ரான்சர் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் யூ கேன் நல்ல கலர் ஷோ ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் லைக் கேட் ஆன் த வால் மாதிரி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், இதனால நடக்கலாம். ஸோ தட்ஸ் இட். Blushல பார்த்தீங்கன்னா I have got in the shade Deep Nude 03 Deep Nude. So this is the packaging of the blush. Wow, சூப்பராக இருக்குல்ல இந்த பேக்கேஜிங். எனக்கு இந்த கேர்லான பேக்கேஜிங்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லக்ஸ் ஃபீல் கொடுக்குது. இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது கைஸ் கம்பேர்ட் டு த. ஸோ சைஸ் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது ப்ளஷ்ஷுக்குரியது, ப்ரான்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ப்ரைஸும் பார்த்துடலாம், இந்த ப்ரைஸ் அண்ட் எல்லாம். ஓகே, ப்ளஷ்ஷை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. So this is the blush I got guys. It's a deep nude shade. அதுதான் அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. பட் ஐ கேன் சி இட் இஸ் அ மாவி ஷேட். ஒரு நல்ல ரோஸியான ஒரு மாவ் டோன்டான ஒரு ஷேடு. பர்ஃபெக்டான ஷேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செமையாக இருக்குது. இதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷேடு. அது மட்டும் இல்லாமல் எல்லா குர்லான் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து ஃப்ராக்னன்ஸ் இருக்குது கைஸ். ஐ ஹவ் சீன் மோஸ்ட் ஆஃப் them having fragrance in it. ஸோ உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜி, லைக் உங்களுக்கு வந்து அது செட் ஆகாதுன்னா யூ ஷுட் அவாய்ட் லாட் ப்ராடக்ட்ஸ் ரியலி. பட் எனக்கு வந்து அது ரொம்ப அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல. பட் லைட்டாக உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்கும், போக போக இட் வில் கோ அவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது பர்ஃப்யூம் கிடையாது, இல்லை ஸ்டே ஆகாது, கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஐ டோன்ட் ஃபீல் எனி திங், எந்த ஒரு ஸ்மெல்லும் எனக்கு ஃபீல் பண்ணல. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும்னா யூ ஷுட் அவாய்ட் இட். ஓகே, யா. ஓகே, ஸோ இந்த ப்ளஷோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். ப்ளஷோட டிஸ்கிரிப்ஷன். கிர்லான் டெரகோட்டா பவுடர் ப்ளஷ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4900 rupees. மொத்தம் 6 ஷேட்ஸ் இருக்குது. ஓகே, 0லேருந்து 6th ஷேட் இருக்குது. நான் வந்து 3rd ஷேட் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, இட் இஸ் டீப் நியூட்னு போட்டிருக்கு நேமு. அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். டெரகோட்டா blush formulated with 90% ingredients of natural origin reveals transparency and enhances the cheekbones with a dedicated color, evoking the freshness that rises to the cheeks after an escapade in the greatest outdoors. With its light and airy texture, this long-lasting and comfortable powder blush reveals the natural nuances of the skin under a veil of perfectly closed color, modular and without a material effect. Okay, நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ளஷ்ஷை பற்றி சொல்லணும்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வேணும், நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. இட் இஸ் ரியலி நைஸ் ப்ளஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சட்டிலாக இருக்குது. யூ கேன் பில்ட் இட் அப். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மேட் ஷேட் மாதிரி தான் இருக்குது. யா, இட் இஸ் அ மேட் ஷேட். இட் இஸ் நாட் சாட்டன்லாம் கிடையாது, இட்ஸ் அ மேட் ஷேட். ஓகே ஓகே, இதை பற்றினா ஒரு டெமோ போய் பார்த்துடலாம். ஸோ ப்ளஷில் வந்து என்கிட்ட சேம் டெரகோட்டா ப்ளஷ் இருக்குது, விச் இஸ் இன் த ஷேட் 03 Deep Nude. So this is the shade I got. Really nice for a movie shade actually. Take some fluffy brush. Dip it in this. Okay. Lather. Oh. Instant you can see the color la nalla irukku. This color is so nice. The eyeshadow color also set. I like it. Okay, so the excess கொஞ்சம் ஹேண்ட்ல கொஞ்சம் ஸ்வாப் பண்ணிட்டு I'm just gonna blend it. Yeah, I think blush is really nice. நல்ல pigment way of it. நல்ல கலரும் போற இந்த கலர். It's really nice color. Okay. இந்த ஷேட் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட் யூ டு கெட் திஸ் ஒன். இது சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி இந்த ஷேட்லாம் ஐ ஃபெல்ட் லைக் லைட் ஃபஸ்ட்டு 2 ஷேட் ரொம்ப லைட்டாக ஐ ஃபெல்ட்.
நெக்ஸ்ட் ஷேட் அதாவது 02 நான் வாங்கியிருக்கலாம். பட் ஐ வாண்டட் டு கெட் திஸ் ஒன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு மூவியான ஒரு ரோசி டோன் வேணும்னு தோணுச்சு. தட்ஸ் வை ஐ வென்ட் வித் திஸ் ஒன். யா, நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா லூமினைசர் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த ஷேட் வார்ம் கோல்ட். ஐ திங்க் 2 ஷேட் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நைக்காவில். லெட் மீ செக். 2 தான் இருக்கு. ஒன்று வந்து கோல்டுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஐவரின்னு இருக்கு. ஐ டென்ட் கெட் த ஐவரி. ஐ ஃபெல்ட் கோல்டு சூட் ஆகும் பிகாஸ் வார்ம் டோன்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு ஐ வென்ட் வித் கோல்டு. அதுக்கும் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. த சேம் பேக்கேஜிங் ஃபார் எவ்ரி திங். ப்ளஷ் லைக் ப்ரான்சருக்கு என்ன மாதிரியான பேக்கேஜிங்கில் வந்துச்சோ அதே சைஸில் தான் லூமினைசரும் வந்துருக்கு. ஐ திங்க் குவான்டிட்டி இஸ் த சேம் ஃபார் போத் ஆஃப் தீஸ். ப்ளஷ்க்கு மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஷ்க்கு வந்து 5 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. லூமினைசருக்கு வந்து 7 கிராம்ஸ் இருக்குது. ப்ரான்சருக்கு தான் 10 கிராம்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரான்சர் இஸ் ஹெவி லிட்டில் பிட். யா, ஸோ ப்ரான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹைலைட்டர் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த லூமினைசர். ஸோ திஸ் இஸ் the luminizer which is in the shade warm gold. Such a nice color. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பார்த்துடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா which is 5,700 rupees. இந்த லூமினைசர் பார்த்தீங்கன்னா they have given 2 shades in website. I think எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பார்த்துடலாம். இருக்கு லூமினைசர் வந்து 2 தான் இருக்குது டோட்டலாக. ஸோ 2 ஷேட் தான் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம நைக்காலையும் அதே தான் எங்கேயும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து கூல் டோன்டாக இருக்கீங்க, இன்னும் லைட்டாக இருக்கீங்கன்னா யூ கோ ஃபார் த அதர் ஷேட். இது வந்து கொஞ்சம் வார்ம் என்ன ஷேடு இருக்கீங்க, கொஞ்சம் வார்ம் டோன்டாக இருக்கீங்கன்னா இட் வில் சூட் மோர். ஸோ இந்த ஷேட் வந்து நல்லா சூட் ஆகும். இந்த ஓகே, ஸோ இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். ரொம்ப பெருசாக இருக்கும்னு தோணும். ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ரொம்ப செம்ம சட்டலாக இருக்குது கைஸ். சங்கியாகவே ஃபீல் ஆகலை. உங்களுக்கு நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ மற்றதும் நான் ஸ்வாட்ச் பண்ணவே இல்லை. நிறைய மிஸ்டேக்கு. ஸோ இதுதான் கைஸ் ஸ்வாட்ச். திஸ் இஸ் த ஸ்வாட்ச். இது வந்து சங்கியாகவே ஃபீல் ஆகலை. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்டாக சாட்டின் பேஸ்டான ஒரு லூமினைசர் மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இட்ஸ் ரியலி குட். நான் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டெமோவில் பாருங்கள். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம லைட் ஹிட் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. எனக்கு சங்கியாக ஃபீல் ஆகலை. என்னோட போர்ஸ்லாம் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி என்னோடய போர்ஸ்லாம் இதை வந்து காட்டலை. அவ்வளோ நல்லா சாஃப்டாக சட்டிலாக இருந்துச்சு. இப்போயும் உங்களுக்கு இங்கே தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குது. எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப பவுடரி அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த லூமினைசர். தேங்க் காட் ஐ காட் இட். டெஃபினெட்லியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. I think it doesn't have any fragrance. Luminizer fragrance எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். I couldn't smell anything. பட் blush நல்லா தெரிஞ்சிச்சு. blush நல்லாவே தெரியுது. bronzerலையும் ஏதோ லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ப்ராம்ப்டாலாம் தெரியல. ஓகே, that's it about the luminizer. நம்ம இப்போ டெமோ பார்த்துடலாம். இட்ஸ் டெரகோட்டாவில் இருந்த லூமினைசர். ஸோ இதுதான் அந்த லூமினைசர். This is how it looks. Really nice one. I got in the shade warm gold. Okay, so highlighter brush and then I'm just gonna take some subtler. You can see right here. சட்டிலாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க,
ஓ really really ரொம்ப சடலான ஒரு ஹைலைட்டர் சொல்லலாம். No edge of my center of my nose. Okay, so this is the highlighter from Guerlain. Wow, I really like it. ரொம்ப சட்டலாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஓகே guys, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் பண்ணுறோம் நினைக்கிறேன், லாஸ்ட் தான் நினைக்கிறேன். லிப்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் Guerlainல பார்த்தீங்கன்னா தே ஹேவ் செப்பரேட்லி டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு பேக்கேஜிங் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு க்ரியேட்டிவான ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் லிப்ஸ்டிக்ஸ் தனியாக வரும், அதோட கேசஸ் தனியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லிப்ஸ்டிக், நான் வாங்கின லிப்ஸ்டிக்கு வந்து தே ஹேவ் கிவன். ஸோ நான் வாங்கின லிப்ஸ்டிக் வந்து இப்படி தான் எனக்கு வந்துச்சு காய்ஸ். இப்படி தான், திஸ் இஸ் த ரீஃபில். ஓகே, ரீஃபில் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு கேப் வச்சு வந்துருந்தது. ஸோ இப்படி தான் காய்ஸ் பேக்கேஜிங்கில் வந்துருந்துச்சு. நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் உங்களுக்கு அந்த கேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. அதுதான் மெயின் மேட்ரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேஸ். ஸோ இதில் கேஸில் நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும் guys. இட்ஸ் லைக் டெஃபினெட்லி லக்ஸுரியான ஒரு லிப்ஸ்டிக். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் guys, இட் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் அந்த ஃபீலும் அதில் இருக்கும். ஓகே, யா, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் இன்னொரு நான் என்ன சொல்ல இன்னோவேட்டிவ்னு சொல்லியிருந்தால, ஸோ அது என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக திஸ் கேஸ் வில் ஓப்பன். ஓகே, இந்த கேஸ் ஓப்பன் ஆனால் யூ கேன் சி 2 மிரர்ஸ். 2 மிரர்ஸ் வந்து யூ கேன் சி ஹியர், ஸோ தட் யூ கேன் சி அண்ட் அப்ளை. ஸோ இதுதான் இந்த ஒரு க்ரியேட்டிவான ஒரு திங்கிங். செமையாக இருக்குது guys. ஸோ இந்த கேஸ் நீங்கள் தனியாக வாங்கணும், அண்ட் தென் லிப்ஸ்டிக் நீங்கள் தனியாக வாங்கணும். ஸோ இப்படி வாங்கினா தான் நீங்கள் கேன் யூஸ் இட். இதை நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் லாக் இட். ஸோ யூ கேன் டேக் திஸ் அண்ட் கோ. இதுதான் கைஸ் லிப்ஸ்டிக்கோட அந்த ஃபீல். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது கூட எனக்கு ஒரு பவுச் வந்துருந்துச்சு. அஸ் யூஷுவல் எப்படி வந்து ஐஷாக்கு ஒரு பவுச் வந்துருந்துச்சோ அதே மாதிரி இந்த லிப்ஸ்டிக் ஒரு பவுச் வந்துச்சு. யூ கேன் புட் திஸ் லிப்ஸ்டிக் இன் த பவுச் அண்ட் டேக் இட். ஸோ நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு சேஃபாக ஒரு இதில் பவுச்சில் நீங்கள் போட்ட மாதிரியும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். அண்ட் தென் சேம் ஃபீல், லக்ஸ் ஃபீல் கண்டிப்பாக அதில் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போது ப்ரைஸ் பாயிண்ட்க்கு போயிடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நாளாக வாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஐ ஃபைனலி காட் இட். என்ன ஷேடை வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 539. ஸோ அந்த ஷேட் தான் வாங்கியிருக்கேன், விச் இஸ் ரூஜ் ஜி ரீஃபில் வெல்வெட். நான் வெல்வெட் லிப்ஸ்டிக், ஸோ நான் வெல்வெட் லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் நியூலி லான்ச் ஆகிடான்னு எனக்கு தெரியல, பட் எல்லா ஷேட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. 16 ஷேட்ஸ் இருக்குது, 16மே அவைலபிளாக இருக்குது. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி இருந்துச்சு guys. ஓகே, நல்ல ஒரு ப்ரௌன் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே இந்த மாடலும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. என் லிப்ஸ்க்கு கைண்ட் ஆஃப் லைட்டாக வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவேஸ் ஐ வில் யூஸ் லிப் லைனர்ஸ், பிகாஸ் லிப் லைனர்ஸ் இல்லாமல் நம்ம லிப்ஸ்டிக் போட்டால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளண்ட்டாக இருக்கும். ஆல்வேஸ் யூஸ் லிப் லைனர், ஸோ தட் ஒரு நல்ல ஒரு ஃபுல் லிப்ஸான ஒரு லுக் கொடுக்கும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இதை ஸ்வாஷ் பண்ணி காமிக்கிறேன் கையில். ஓகே, லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் லிப்ஸ்டிக் ஷேடு. ஸோ திஸ் இஸ் த லிப்ஸ்டிக். ஓகே, என் பாம் வந்து நான் போட்டு காட்டுறேன், பிகாஸ் என் பாம் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்குன்னா யூ கேன் see the color. ஸோ திஸ் இஸ் த ஷேட் guys. நல்லா இருக்குல்ல இந்த ஷேடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் வித் லாட் ஆஃப் ஷேட்ஸ். இன்னொரு டார்க் ஷேட் இருந்துச்சு, இட் இஸ் 940. அது இன்னும் டார்க்காக இருந்துச்சு. ஐ எம் நாட் ஷூர் அவ்வளோ வேம்பியான ஒரு டார்க் ஷேட் வாங்கணுமான்னு எனக்கு டவுட்டாக இருந்தனால ஐ வென்ட் வித் திஸ். சிமிலர் டு திஸ் ஒன் நான் வச்சுக்கிறது 539. இதே மாதிரி இன்னொரு ஷேடே வந்துச்சு which is 159. அதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்துச்சு, பட் எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஐ திங்க் 159 கூட லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
டார்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர் கைஸ், பிகாஸ் நம்ம வந்து பிக்சரில் அங்கே நல்லா டார்க்காக லைட்டாக தெரியுது, பட்டு நேரில் பார்க்கும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட்ல. ஸோ அது ஒரு இது இருக்குது. நீங்கள் இதில் எந்த ஷேட்னாலும் வாங்க, ஐ திங்க் இட் இஸ் ரியலி குட். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிக்மெண்டட் லிப்ஸ் ஆனிச்சுன்னா கொஞ்சம் யூ ஹாவ் டு யூஸ் லிப் லைனர். அஃப்கோர்ஸ் லிப் லைனர் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. தட்ஸ் இட். அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இதோட குவான்டிட்டி வந்து திஸ் இஸ் 3.5 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்ததுலேயே இந்த புல்லட் தான் கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். மற்ற புல்லட் லிப்ஸ்டிக்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபீலிங்கே அப்படி தான் இருந்துச்சு. லெட் மீ சி ஓகே கைஸ். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் 3.5 கிராம்ஸ்லேருந்து 3 கிராம்ஸ்லேருந்து 3. மேக் லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸும் இருக்குது, 3.5 கிராம்ஸும் இருக்குது. ஐ திங்க் பேட் மேக் வந்து இட்ஸ் 4 கிராம்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. YSL is 3.8 grams and this one is 3.5 5 or 4 3.5 grams. Okay, 3.5 grams. I think this is a good quantity நினைக்கிறேன். பிகாஸ் இது கொஞ்சம் பார்க்க எனக்கு சின்னதாக இருந்துச்சா, ஸோ தான் என்னடா இது சின்னதாக இருக்கு, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். பட் ஐ திங்க் இட்ஸ் ரைட் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். மேபி எல்லா பிராண்ட்ஸ்லையும் இப்படி தான் இருக்கும் போல், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெயிட் போல். கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் யூ ஹாவ் டு இவ்வளோ கிட்டக்க வச்சுட்டு போடுங்க, ரொம்ப ஓப்பன் பண்ணி போடாதீங்க, உடஞ்சிரும். ஓகே, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் தென் மறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாக் இட். ஓகே, யா, ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ வந்து லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4100 அண்ட் தென் கேஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3700. Totally, I have spent 7,800 for this lipstick. Seriously, this is the expensive, so much expensive lipstick I have right now. என் கலெக்ஷன்லேயே இது ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் தான் இப்போ ரேட் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த கேஸ் வந்து நிறைய கேசஸ் ஷேட்ஸ் இருக்குது. ஐ வில் ட்ராப் இட் பிக்சர் ஆர் ஹியர், நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் நினைக்கிறேன். நான் வச்சுருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா இல்லை மாபிள்னு சொல்லிட்டு இருக்குது. நான் பார்க்கும்போது நிறைய இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ரீசெண்டாக கேர்லானில் வந்து தே ஹவ் லான்ச் நியூ ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி கேசஸ் அண்ட் சம் ஐட்டம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவன் லிப் ஆயில் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இதுவும் இருந்துச்சு. எனக்கு நிறைய அதில் ஆக்சுவலி நான் வாங்கும்போது நிறைய போயிடுச்சு கேஸ். ஸோ ஐ தாட் இது வரவே வராதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று இருந்துச்சு. ஐ வெண்ட் அண்ட் கிராப்ட் இட். ஓகே, இது போயிடக்கூடாதுன்னு போய் வாங்கினேன். நிறையவே எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ், சூப்பராக இருக்குது. பிக்சர்ஸ் இங்கே போடுறேன் பாருங்கள். இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கேஸ் வாங்க முடியாது. ஓகே, இஃப் யூ ஆர் ரிச் இனஃப் யூ கேன் கோ அண்ட் கெட் இட். ஓகே, அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுதான் இப்போ இதில் என்னன்னா எல்லாராலுமே இந்த கேசஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் கைஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சில இன்னொரு வெரைட்டி ஆஃப் கேசஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்குது. அது வந்துச்சுன்னா யூ கேன் கெட் இட் ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு கீப் இட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த கேப் கொடுத்துருக்காங்களே, இந்த கேப் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் போட்டு நீங்கள் வச்சு கலெக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன் வேணால் வச்சுட்டு வென் யூ ஆர் கோயிங் அவுட், வெளில போகிறீங்க கிச்சனுக்கு, அப்போ உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் எடுக்கிறீங்கன்னா யூ ரிமூவ் திஸ் கேப் அண்ட் புட் இட் இன் யுவர் கேஸ் லைக் திஸ். இப்படி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா இப்படி தான் பண்ண முடியும். ஒரு கப்பல் ஆஃப் கேசஸ் வேணால் வச்சுக்கலாம், பட் வி கேனாட் buy all the cases, you know. எல்லா கேஸும் நம்மளால வாங்க முடியாது. பிகாஸ் this is really expensive, damn expensive guys, really. So yeah, so that's what I want to say. இந்த லிப்ஸ்டிக் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து வெல்வெட் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் லிப்ஸ்டிக்கோட கேஸ் அண்ட் பேக்கேஜிங் மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன், சாரி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு புதுசாக ஒரு கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் வெல். தட்ஸ் வை ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். ஓகே, ஓகே, இந்த லிப்ஸ்டிக் வந்து இட்ஸ் வெல்வெட் ஃபினிஷான லிப்ஸ்டிக். மேட் ஃபினிஷ் தான், ரொம்ப ட்ரைங் மேட்லாம் கிடையாது, பட் இட் இஸ் மேட். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஸோ சாட்டன்லேயும் இருக்குது, வெல்வெட்லேயும் இருக்குது இந்த ரூஜ் லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா. And then okay, so detailed உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா you can go and check it in the website guys.
வெல்வெட்ல வந்து சாட்டனும் இருக்கு, வெல்வெட் இருக்கு. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ நீங்க வாங்குங்க. பட் வெல்வெட் இஸ் ரியலி குட். உங்களுக்கு மேட் ஃபினிஷ் ஆன ஒரு லிப்ஸ்டிக் பிடிக்கும்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இன் வெல்வெட். சாட்டன் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி க்ளாஸியாக இருக்கும். ஸோ க்ளாஸி உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லாக கோ. இது வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் மூவ். கண்டிப்பாக மூவ் ஆகும் கைஸ். நீங்கள் பாருங்க, ஏய் ப்ளஷ் மாதிரி இருக்கு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லுக்கிங் லைக் அ நியூடி பீச்சியான ஒரு கலர் கைஸ். லிப்ஸ்டிக் நியூடான பீச் கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக். பாருங்க, நான் அழிச்சோன்னே எனக்கு பீச் மாதிரி தான் தெரியுது. ஓகே எஸ். ஸோ ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன். இது ஒரு நெபோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். லைட்டர் ஐ வில் அப்ளை த லிப் லைனர். ஓகே, so this is how it looks on myself. கொஞ்சம் little bit wash out பண்ற மாதிரி இருக்கு because I have pigmented lips. Okay, what I'm gonna use is I'm gonna use a lip liner. I'm gonna use the lip liner from MAC Chestnut இருந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே கைஸ், ஸோ லிப் லைனர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணது இப்படி தான் இருக்குது. இட் இஸ் ரியலி நைஸ் ஃபார் மீ. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் அப்ளிகேஷன் வைஸ் ஆல்சோ இட்ஸ் ரியலி நைஸ். அவங்களுக்கு என்ன இன்னும் கூட சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நைஸ் கலர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா லிப் ஆயில். ஸோ லிப் ஆயில் வந்து நியூ லான்ச்சு. ஸோ இந்த கேசஸ் நான் சொல்லியிருந்தால, இந்த கேசஸ் சில லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் சில ஐட்டம்ஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லிப் ஆயில் இருந்துச்சு. தே ஹேவ் ஐ திங்க் 6 லிப் ஆயில்ஸ் இருக்குது. நான் வாங்கும் போது நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஐ திங்க். ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் இன்னும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு கைஸ், லாவெண்டர் க்ளோ. அதை மட்டும் தான் எனக்கு ஆக்சுவலி அதுதான் எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஆனால் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. மேபி வந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு கெட் இட். நான் என்ன ஷேட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஐ காட் இந்த ஷேட் ஹனி க்ளோ. ஸோ இதுதான் அந்த லிப் ஆயில். இஸ் ரியலி நைஸ் அண்ட் க்யூட் லிப் ஆயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது கைண்ட் ஆஃப் ஒரு ரோஸியான ஒரு பீச்சியான ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேட் நான் தான் லிப்ஸில் போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு டென்ட் கொடுக்குது காய்ஸ். ஓகே, லைட்டாக ஒரு டென்ட் இருக்க தான் செய்யுது. ரொம்ப பிளெண்டாக எதுவுமே இல்லாமலாம் இல்லை. லிட்டரலி சி த டென்ட். எனக்கு இந்த லிப் ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. லிப் ஆயில்ஸ்லேயே நல்லா கொஞ்சம் டின்ட்டோட லிப் ஆயில் என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று இருக்குது. இப்போது ரியலி நைஸ். ஓகே, இன்னும் டார்க்கராக லிப்ஸ் போகும்போது இந்த கலர்ஸ் எப்படி ஷோ ஆகும் எனக்கு தெரியல. என்னோட லிப்ஸ்க்கு வந்து லிப் கலருக்கு வந்து இந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே, எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டடான லிப்ஸ் தான். இன்னும் உங்களுக்கு கம்மியாக பிக்மெண்டட்லாம் இல்லை, நார்மலாக இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே கலர் ஷோ ஆகும். பட் நல்லா ஒரு பிக்மெண்டடான லிப்ஸ் இல்லை கொஞ்சம் லைக் ஸ்கின் டோன் மாற மாற லிப்ஸ் கலர்ஸும் மாறும்ல, அவங்களுக்குலாம் இது எப்படி தெரியும் எனக்கு தெரியல. ஐ ஹாவ் சி அண்ட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். மற்றபடி திஸ் இஸ் ரியலி குட் லிப் ஆயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா க்ளாஸியாக இருக்கு, பார்க்க அழகாக இருக்கு, நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்கு. ரொம்ப பிக்மெண்ட் இல்லை, ஹேஸ் பிக்மெண்ட். சில லிப் ஆயில்ஸில் வந்து பிக்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதில் கண்டிப்பாக பிக்மெண்ட் இருக்கு. ஓகே ஓகே, நான் வச்சுருக்க ஷேட் வந்து ஹனி க்ளோ. ஓகே, சாரி, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4150 rupees போட்டிருக்கேன் நைக்காவில்.
டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, இதில் என்ன போட்டிருக்கேன்னா addictive magnifying shine without a sticky effect, thus sublimated and nourished and lips are more beautiful after a day. ஓகே, ஸோ இது ஸ்டிக்கியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. சில லிப் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா, சில லிப் பாம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகும், இப்படி உதட்ட ஒட்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இது அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. You should definitely get this. This is nice color. Yeah, really nice color. Rosy glow. Sorry, honey glow. Honey glow. Sorry, honey glow. Honey glow சூப்பரா இருக்கு guys. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. I think poppy glow நல்லா இருக்கும். இதோட அடுத்த ஷேட் நினைக்கிறேன். lavender glow வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன், because I want to get that one. எனக்கு அது வேணும். I want that. Okay. Yeah, so this is lip oil guys. Here come to the end. இன்னும் ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருக்கு, that is Meteoroids. Guerlainல இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் what I'm talking about. It's like a what to say, ஃபேஸ் பவுடர் மாதிரி in the form of Meteoroids. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஓப்பன் பண்ண உடனே இட்ஸ் அ டின் பேக்கேஜிங். ஓப்பன் பண்ண யூ ஹேவ் சம் பஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, எடுத்ததுக்கப்புறம் யூ வில் சி பேர்ல்ஸ் தெரியுதா, விழுந்துற போகுது. பேர்ல்ஸ் தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் உள்ள பேர்ல்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஐ ஹாவ் பாட் 2 ஷேட்ஸ். ஒரு ஷேட் வந்து நான் யூகேலேருந்து வாங்கினேன், இன்னொன்று வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் வாங்கியிருக்கேன். ஏன் வந்து இங்கேயும் வாங்கினேன்னா, நான் யூகேல வாங்கின ஷேட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் லிட்டில் பிட் டார்க், கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஐ வென்ட் வித் அதுக்கு முந்தின ஷேட் நான் வாங்கினேன், விச் இஸ் 03 வார்ம். ஸோ வார்ம்ன்ற ஷேட் ஐ திங்க் திஸ் வில் சூட் மோர்னு நினைக்கிறேன். வார்ம் ஷேடை காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் வார்ம். really nice. ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது guys, சூப்பராக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 6500 rupees guys. 20 grams ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. Guerlain Meteoroids pearl பவுடர்னு சொல்கிறாங்க. 4 ஷேட்ஸ் இருக்குது இங்கே. ஐ ஹாவ் both the shades. 04 ஆம்பர்னு ஒரு ஷேடு இருக்குது, அதை நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் 03 வார்ம். ஸோ இந்த 2 ஷேடும் என்கிட்ட இருக்குது. நான் இப்போ கரண்ட்டாக 03 தான் வந்து ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம், பிகாஸ் this is something new. நான் டிஸ்கிரிப்ஷன் நான் படிக்கிறேன். Handmade, one of a kind, finishing pearls of powder, composed of multiple shades of pearls that offer their own benefit, but when used together, set makeup, color correct, mattify, shine, and illuminate the complexion. Housed in luxurious, usable case. Launched for the first time in 1987. What? 1987 launch பண்ணிருக்காங்க first time. Meteoroids pearls of powder combine the benefits of multiple powders in one. Thus, the ultra light texture with 95% naturally derived ingredients guarantees a radiant complexion for 12 hours. The elephant jelk, Guerlain perfume word, and a violet. Okay, so அந்த team of Guerlainல வந்து came together to revisit the. Okay, so Guerlain team came together to revisit the Meteoroids iconic scent. The violet floral heart has preserved to bring a sensuality and modernity, a woodier facet with a sandalwood, musk, and a vanilla note was added. Pearls of the powder shapes may change over time with significant movement, creating loose powder which will provide the same color effect use. Okay, இதுதான் guys இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் போய் வெப்சைட் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா பார்க்கலாம். ஓகே, இது பேசிக்கலி என்ன, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபினிஷிங் பவுடர். உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு சட்டில் க்ளோ ஃபினிஷிங் பவுடர் நீங்கள் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலி. they have multiple colors in the powder. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா,
உங்கள் ஸ்கின் டோனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு கேட்டகரியில் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா, இங்கே நான் பிக்சர் போடுறேன். இது பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது, இந்த ஜுவான்சியில் வந்து அந்த பிரிஸ்மி லிப்ரே பவுடர்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஐ திங்க் 05 நினைக்கிறேன். அந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி இருக்கு இந்த 05. பட் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் டார்க்கர் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நான் இது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஐ வாண்ட் டு கம்பேர் போத் ஆஃப் தம். இந்த ரெண்டு இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். யா, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் சே. இது வந்து ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு சாஃப்டான ஒரு லூமினஸ் எஃபெக்ட் தான் என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹவர் கிளாஸ் பவுடர்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, ஸோ அந்த பவுடர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது இருக்கு கைஸ். ஸோ சேம் திங், பட் தே ஹேவ் கிவன் டிஃப்ரெண்ட்டான ஒரு வாட் டு சே, they have given different of packaging and different இந்த மாதிரி pearls மாதிரி கொடுத்துருக்காங்க. it is something new. இந்த மாதிரி யாரும் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. 1987 இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ரியலி ஷாக்கிங். நல்லா இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் வந்து நைக்கால 2 தான் இருக்கு கைஸ். pearly whiteம் ஆம்பரும் மட்டும்தான் இருக்கு. ரோஸ் இல்லை, வார்ம் இல்லை. இது ரெண்டுமே இல்லை. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இன்னொரு மீட்டர் நான் பார்த்துருந்தேன். அது இருந்துச்சு ரொம்ப நாளாக. நான் வாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ ஃபெல்ட் ரொம்ப நாளாக இருக்கே எதுவும் யோசிச்சு விட்டுட்டேன். அண்ட் தென் இது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண உடனே ஐ ஆஸ்க் மை சிஸ்டர் டு கெட் திஸ் ஃபார் மீ. ஸோ யா, தட்ஸ் ஹவ் ஐ காட் திஸ். ஓகே ஓகே கைஸ், இதை பற்றின ஒரு டெமோக்கு பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ மீட் ரியாட்ஸ். ஸோ என்கிட்ட 2 ஷேட்ஸ் இருக்குது. ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணி வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ மட்டும் ஐ வில் ஜஸ்ட் யூஸ் த வார்ம் ஷேட். ஸோ ஓப்பன் இந்த டின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் சி திஸ் ஸ்பஞ்ச் இன்சைட். ஓகே, இது கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால யூ குடன்ட் see the கலர்ஸ் செப்பரேட்டாக. ஸோ உள்ளே பார்த்தீங்க. ஸோ வார்ம் ஷேடை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் லேட்டராக. I'm just taking some fluffy brush like so. I'm just swirling like this and just dusting all of my face. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு சட்டில் க்ளோ கொடுக்கும் இந்த மீட் ரியாட்ஸ்ன்ற ஒரு இது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபினிஷ்ட் லுக் ஆஃப் த Guerlain ப்ராடக்ட்ஸ். ஐ ரியலி லைக் ஹவ் திஸ் டர்ன்ட் அவுட். Just putting some okay guys, this is something new. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இது ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா அந்த காலியாக இருக்க ரொம்ப நாளாக வந்து பேர்ல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து அந்த பேர்ல்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். காலியாகிறதுக்கும் நாள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டில் க்ளோ ஃபினிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி இன்வெஸ்ட் இன். அண்ட் தென் பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே ஒரு லக்ஸ் ஃபீல் கொடுக்குது. ஐ நோ இது வந்து நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது தான், பட் இட்ஸ் ரியலி லக்ஸ் ஃபீல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் கொடுக்குது. யா, தட்ஸ் அபவுட் இட் கைஸ். It's kind of nice to have something different like this. Yeah, I think finally we have come to the end of the video. So Guerlain products இதுதான் guys என்கிட்ட ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் டு கலெக்ட் 1 by 1. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் வீடியோவை போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஐ காட் த சான்ஸ் டு டூ ஸோ. ஓகே கைஸ், ஸோ வந்து நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எதுவுமே பிடிக்கலன்னு மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, ப்ரான்சர். ஸோ ப்ரான்சர் மட்டும் ஐ ஃபெல்ட் அந்த கலர் வந்து எனக்கு இன்னும் நல்லா டார்க்கராக இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம்னு தோணுது. மேபி யூ கேன் ட்ரை த இண்டிவிஜுவல் ப்ரான்சர் இஃப் யூ வாண்ட் டு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கலர்ஸ் மேபி எனக்கு சான்ஸ் கிடச்சா ஐ வில் ட்ரை டு பை தம் அண்ட் ரிவ்யூ ஃபார் யூ. எனக்கு என்னமோ அதுவும் இதே மாதிரி இந்த ப்ரான்சர் ஷேட் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது அவ்வளோவா நான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் சட்டிலாக தான் தெரியுது. இங்கே போட்டிருக்கேன், சட்டிலாக தான் தெரியுது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் ஓகே பிகாஸ் ஆஃப் த கலர்னால. மற்றபடி
ப்ராடக்ட் வைஸ் இட் இஸ் ரியலி குட். அதில் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. ஐ ஷேடோ இஸ் ரியலி குட். எல்லாமே பிடிச்சிருக்கு. லிப்ஸ்டிக்ஸும் குட். எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு நோ. ஃபைனலி யூ காட் சம்திங் நியூ. ஒரு புதுசான ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு புது ப்ராடக்ட்ஸ் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I know it is kind of luxury, but we can sometimes நமக்கு இந்த மாதிரி லக்ஸுரியான ஒரு ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணுன்ற ஒரு இது ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக யூ கேன் ட்ரை இட் கைஸ். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த லிப்போ எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் சம்திங் ரியலி குட். டெய்லி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் தென் உங்களுக்கு எதை கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த லிப்ஸ்டிக் இஸ் கைண்ட் ஆஃப் சம்திங் ரியலி குட் ஆஸ் வெல் நைஸ் கிஃப்ட் ஆல்சோ. இந்த மாதிரி நீங்கள் கேஸ் வாங்கி நீங்கள் உங்களுக்கு யாருக்கா கிஃப்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீரியஸ்லி ப்ரிட்டி கிஃப்ட். கண்டிப்பாக உங்களை மறக்கவே மாட்டாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தவங்களுக்கு. ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.